மீன் பக்காவா இருக்கு. நீங்க மணி 2 மணிக்கு செஞ்சா கூட ஐஸ் போடுறதுல அந்த அளவுக்கு மீன் நல்லா இருக்கு. மூணு மீன் எப்படி போடுறாங்கன்னா 3 மீன் எப்படி போடுறாங்களா இதுக்கெல்லாம் லைஸா போட்டு வச்சுங்களா முறுமுறுன்னு ஆயிடும். அதனாலதான் மீடியமா போடுறேன். அவர் இல்ல யாரு பிடிக்குது நான் பிடிக்கிறேன். வா உள்ள வா. சரி புறாதா போடணும். ஆனா 2 கவர்ல போடுவா. அப்புறம் அந்த குழம்புக்கும் ஒரு ஃப்ரைக்கு ஒண்ணா போடுவா. 2 ஃப்ரை ஒரே பையில போட்டேன். ஒரு கடமை ஒண்ணு இந்த இடத்துல வரவே இல்லை. போனே போயிடுச்சு. இந்த வயிறை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி தான் போடணும். ஆனால் கிச்சு குடல் எல்லாமே எடுத்தாச்சு. நீங்கள் இன்னும் போய் வயிற்றுக்குள்ளே தான் க்ளீன் பண்ணணும்ல. அதனால வயிற்று லைட்டாக ஒரு கூட விட்டுருக்கேன். ஓகே எல்லாம் அது ஃப்ரை தானே. மீன் எல்லாம் புது மீன் தான். 10 நாள் 15 நாள் 3 மாதம் ஆகுது. ஆனால் இங்கே வரும்போது ஒரே ஒரு ஐஸ் தான். புதுசு வராங்கல்ல அது ஒரு ஐஸ் தான். மீன்லாம் பக்கமாக இருக்கும். இங்கே வந்து கை மாறி போனாதான் இங்கே வியாபாரம் வாங்குறாங்கல்ல அந்த ஐஸ் போட்டுருவாங்க. இங்கே வந்தோடனே ஐஸ் போடாமல் வந்தால் மீன் நல்லா இருக்காது. இது வந்து வேறான மீன் காலாளி. இந்த காலை கிடைக்காது. நீங்க அந்த காலத்துல தான் வாங்கிங்க மீன். இந்த மஞ்சள் கலர் கூட கிடையாது. அவங்க ஏழு வாங்கிங்க. ஹலோ மஞ்சள் கலர் கூட வெட்டிடுவாங்க. இது அப்படியே இருக்கட்டுமா? ஃபுல்லாக கட் பண்ணுமா? போடலாம். ஓகே கை பிடிங்க. என்ன பாஸ் மீன் இருக்கா? இவ்வளோ கஷ்டப்பட்டு வெயில் மணியில் அடித்த கட் பண்ண வேண்டாமா? எல்லாமே போற மாதிரி போட்டுருவான். அது எடுத்துக்கலாம். நீங்க அதெல்லாம் கிடைக்கிற அபூர்வம்ல. இது நார்மல் இது சனியா. இதுல நிறைய வரணும் இருக்குமா? நாக்கு மீன் இந்த குடுவ மீன் இருக்குல்ல அது நார்மலா எல்லாத்துலயுமே சனம் வரும். சின்னதா கூட இருக்கும். அந்த மாதிரி வரும்.
துட்டு போட்டு அவ்வளோண்ணா இது என்ன பண்ணுறது அவங்க மொத்த மீன் பண்ண விடுறாங்க மீன் எடுங்க கொடுங்க மீன் நல்லா கைப்பிடிங்க தலைப்பற தோறு சரி எல்லா நல்லா இந்த மீன் காலில் இருந்து ஒரு பெருசாக வந்துச்சு இது கட்டுறதில்ல தோல் நல்லா வேற மீன் தோல் வச்சுருவான் அதான் லேடிஸ் காமிச்சிருக்கு அப்படிங்க எவ்வளோ